I teach 15 plus types of cubes blindfold. Very soon I am going to introduce this cube mosaic அப்படின்னு சொல்லி ரெண்டு நேஷனல் லெவல் காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஆல்மோஸ்ட் 175 plus ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். Hi, welcome to Thozhil Talks presented by Business in Salem. இங்கே நம்ம ஊரோட இன்ஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ், அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி, ஸ்ட்ரகிள்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட விஷன் இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் ஒரு சூப்பர் இன்ஸ்பைரிங் விமன் ஆண்டர்ப்ரனர். லெட்ஸ் வெல்கம் ஹர். வெல்கம் மேம். நம்ம எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். ஹாய், ஐ எம் பிரீத்தி. I am born and brought up all from Salem. Clunyல படிச்சது. அப்புறம் கிராஜுவேஷன் வந்து from Sona College, BE Civil graduate. And now I am a Rubik's Cube trainer. So சேலத்துக்கு first introduce பண்ணது Rubik's Cubeன்றது நான் தான். And now I am running an academy called Bright Academy with all other classes also. சூப்பர் மேம், நைஸ். ஸோ இப்போ ரூபிக்ஸ் கியூப்னா என்ன மேம், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ரூபிக்ஸ் கியூப் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சின்ன வயசுலேருந்தே 3x3 6 sides 6 colors இருக்கிறத வச்சு நம்ம அன்சால்வ் பண்ணி சால்வ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். அது ஒன்று மட்டும் தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து யூ ஹேவ் லைக் 100+ ஆஃப் கியூப்ஸ். இப்போ அதுவுமே லைக் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வருது, நிறைய பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம 2 ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுது, மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுது, அட்டென்ஷன்ஸ் ரீட்டைன் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரூபிக்ஸ் கியூப்பில் ஒரு ப்ளஸ் இது. ஓகே, சூப்பர் மேம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேம். இது லேர்ன் பண்ணுறதுனால இன்னும் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது. மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் குழந்தைங்க கற்றுக்கும் போது வந்து நமக்கு இப்போ மெயின் ப்ராப்ளமே வந்து கேட்ஜெட்ஸோடையே இருக்காங்க அப்படின்றது தான். இது இனிஷியலாக கற்றுக்கும் போது தே வில் டெஃபினெட்லி கெட் டைவர்டட் ஃப்ரம் த கேட்ஜெட்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 1 hour. நாள் பட கொஞ்சம் குறையாக தான் செய்யும். பட் இனிஷியலாக கண்டிப்பாக அவங்க 1 hour அதுலேருந்து டைவர்ட் ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இதை சால்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம கீழே வைக்க மாட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம அதிலே பண்ணிகிட்ருப்போம், அடுத்தது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அடுத்தது வந்து நம்ம நல்லா மோட்டிவேட் ஆகும். ஸோ ஏன்னா நமக்கு ஒன்று தெரியாததோ ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாமும் நமக்கு நல்லா டெவலப் ஆகும். போத் யுவர் பிரெயின்ஸ் வில் கெட் ஆக்டிவேட்டட், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எல்லாமே அதனுடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் தான். ஸோ ரூபிக்ஸ் கியூப் ஃபஸ்ட்டு எப்போ உங்கள் கைக்கு வந்தது மேம்? ரூபிக்ஸ் கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என் கைக்கு சின்ன வயசுலேயே லைக் when I was in school days. ஏன்னா எங்கள் அம்மா சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து வந்து எனக்கும் பண்ணணும் அப்படின்ற ஆசை அப்போயே இருந்துச்சு. ஸோ ஐ ஹவ் ட்ரைட் வித் ஒரு கலர் மட்டும் சால்வ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்தது இல்லை. இந்த ஜேர்னி எப்படி பிகின் ஆச்சு அப்படின்னா, மை எல்டர் டாட்டர் when she was in grade 1 பஸ்ஸில் 2 அக்காங்க சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு she wanted to learn. ஸோ எங்கள் அம்மா கிட்ட போய் நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவளும் போனால். பட் மை மதர் வாஸ் நாட் ஏபிள் டு டீச் ஹர். அவளுக்கு அது புரியல, அவங்க சொன்ன மெத்தட் அவளுக்கு புரியல. பட் எனிவே ஆர் தி அதர் அவள் அதை கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு யூடியூப் சர்ச் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக நான் கற்றுக்கிட்டு அவளுக்கு ஒரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தேன். டு மை ஒண்டர் அவள் என்ன பண்ணான்னா ஜஸ்ட் இன் 2 months இமீடியட்டாக ஒரு காம்படிஷன் வந்தது. ஸோ அதில் அவள் பார்ட்டிசிபேட் பண்ண, சும்மா ஒரு ஜாலிக்கு தான் நானும் என்ரோல் பண்ணேன். ஷீ செக்யூர்ட் 7th பொசிஷன். எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஃபன்னுக்கு நம்ம லேர்ன் பண்ண ஒரு ஸ்கில் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல யூஸ் ஆகுது அப்படின்னு. ஏன்னா வரும்போதும் போகும்போது அவள் அதை வச்சுட்டே சுற்றிட்டு இருந்தா. ஸோ திஸ் இஸ் மை கியூப் ஜேர்னி அப்படின்னு. எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்றது இதுதான் என்னுடைய ஜேர்னி. அதுக்கப்புறம் வந்து நானும் அந்த கியூப் பக்கமே போகலை. ஒரு நாள் திடீர்னு போர் அடிக்கும் போது நம்ம சரி அந்த 3x3 பண்ணலான்னு பண்ணும்போது பண்ணேன். வீட்டில் மீதி இன்னும் 2 கியூப் இருந்தது, 2x2 அண்ட் பிரமிட். ஸோ அதையும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அதையும் சால்வ் பண்ணும்போது எனக்கே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்தது. இன்னும் சூப்பராக இருக்குது, நம்ம போர் அடிக்கும் போதும் வந்து இட் வாஸ் குட் கம்பெனியன் ஃபார் மீ லைக். அதனால் வந்து அப்படி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம அதில். இந்த ஸ்கில்லை மற்றவங்களுக்கு லேர்ன் பண்ணி சொல்லித்தரணும், டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எப்போ உங்களுக்கு தோணுச்சு அண்ட் ஏன் தோணுச்சு? இந்த ஸ்கில் வந்து நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றது வந்து எப்போ தோணுச்சு அப்படின்னா, நான் இன்னும் நிறைய கியூப்ஸ் கற்றுக்கணும் அப்படின்றப்ப தான். when I searched to learn, எனக்கு வந்து டியூட்டர்ஸ் கிடைக்கல. அப்படியே கிடைச்சதும் வந்து லைக் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு சைடு இல்லை சவுத்லேயே எனக்கு வந்து யாருமே கிடைக்கல.
ஸோ அப்போ தான் அந்த ஒரு ஸ்பார்க் எனக்கு வந்து இக்னைட் ஆச்சு. ஏன் நாம்பள இதை வந்து கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த இக்னைட் வந்து எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் நான். உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யார் மேம்? அவங்க எப்படி ஜாயின் பண்ணாங்க? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லி நான் இதுக்கெல்லாம் யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் நிஜமாலுமே சொன்ன ஒரு வாரத்திலேயே ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கிள்ளி கிள்ளி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நானே எனக்கு வந்து கிள்ளி பார்த்துக்கிட்டேன். லைக் வந்து பரவாயில்ல நம்மக்கிட்ட கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ சேலம் தான். ஆனால் அவங்க வந்து ஆன்லைனில் தான் வேணும் அப்படின்னாங்க. ஸோ தே டுக் அப் தி கிளாஸஸ் இன் தி ஆன்லைன். சூப்பர் மேம், நைஸ். ஸோ உங்களோட ரூபிக்ஸ் கியூப் சால்வ் டைம், உங்களோட டைம் ரெக்கார்ட் அண்டு நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுங்க மேம். ரெக்கார்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மெத்தடில் வந்து 45 செகண்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் மெத்தடில் 30 செகண்ட்ஸில் பண்ணியிருக்கேன். அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து 2 நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இந்த டியூட்டர் கேட்டகரி ஒரு வாட்டி செகண்ட் அண்ட் ஒரு வாட்டி வந்து தேர்ட் வந்திருக்கேன் நான். சூப்பர் மேம், ஃப்ரம் ஹியர் டு தேர் நீங்கள் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து கிட்ஸ் மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியுமா, இல்லை எல்டர்ஸும் லேர்ன் பண்ணிக்கலாமா? அதுக்கும் நீங்களே ட்ரைனிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? இதுக்கு ஏஜ் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 6 இயர்ஸ் ப்ளஸ் இருந்தால் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். 6 இயர்ஸ்க்கு பிலோ அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த குழந்தைங்க உட்கார மாட்டாங்க. அந்த ஒரு ரீசன் தான். பட் நாம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ண முடியாதுன்றது இல்லை, தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு மாதிரி இது கிட்ஸுக்கு மட்டுமே கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக பெரியவங்களுமே கற்றுக்கலாம். இது வரைக்கும் என்கிட்ட 5 பெரியவங்களும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுமே வந்து சொன்னது வந்து எனக்கு நல்லா இருக்குது, இது ஒரு எங்கே ட்ராவலுக்கு போனாலும் ஐ எம் நவ் டேக்கிங் திஸ் வித் மீ, எனக்கு ஒரு நல்ல கம்பெனியனாக இருக்குது அப்படின்னாங்க. தாராளமாக கற்றுக்கலாம். ஆஸ் ஐ செட், இப்போ ஏஜ் ஆகவும் நமக்கு மெமரி டிட்டரேட் ஆகும்போது இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து we can bring it back. கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணலாம். ஃபுல் மெமரியை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. எதுலேயுமே நமக்கு மெடிசன்லேயே கிடையாது. இதில் கண்டிப்பாக ஆனால் நம்ம பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அது செம மேம், கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சீக்கிரமாக நானும் வந்து ஜாயின் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரைட் அகாடமி, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க மேம்? அது ஏன் தோணுச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் இந்த ரூபிக்ஸ் கியூப் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எதுவும் ஒரு அகாடமி நேம் வைக்கல, இல்லை ஒரு போஸ்டர்ஸ் கிடையாது, இல்லை எதுவுமே கிடையாது. சும்மா ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணது தான். அது வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மட்டுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு நாள் வந்து ஏன் நம்ம இதை ப்ராப்பராக எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும்போது நான் பிரைட் அகாடமின்னு வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நான் ரூபிக்ஸ் கியூப் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். மற்றவங்க எல்லாருமே வந்து மற்ற கிளாஸஸ் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நவ் ஐ ஹவ் காட் ஆல் தி கிளாஸஸ் ஃபார் கிட்ஸ் லைக் அபாக்கஸ், ட்ராயிங்கு, ஃபோனிக்ஸ், ஹிந்தி, லாங்குவேஜஸ். இப்போ ரூபிக்ஸ் கியூப் இது எல்லாமே எங்கள் அகாடமியில் இருக்குது. இப்போதைக்கு இது ஆன்லைனில் போயிட்டுருக்கு. வெரி சூன் ஐ எம் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் இட் இன் ஆஃப்லைன் ஆல்சோ. ஓகே மேம், இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய கிளாஸஸ் சொன்னீங்கல்ல, லைக் வேதிக் மேக்ஸு, அபாக்கஸு அண்ட் ஃபோனிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ இதெல்லாமும் நீங்களே ஹேண்டில் பண்ணுறீங்களா, இல்லை அதுக்கு தனியாக டியூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? இப்போது ரூபிக்ஸ் கியூபும் ஹேண்ட் ரைட்டிங் இது நான் ஹேண்டில் பண்ணுறேன். மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஐ ஹேவ் சப்போர்ட்டிங் டீச்சர்ஸ் ஃபார் மீ. மேம், நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்கிறப்ப சொன்னீங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கியூப் வந்து சேலமில் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போயும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா சேலமில், இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா சேலமில் கியூப் சொல்லித்தரத்துக்கு? சேலமில் ரூபிக்ஸ் கியூப் ட்ரெயினர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கேன், இருக்காங்களா எனக்கு தெரியலை. I teach 15+ types of cubes, blindfold, speed cubing. Very soon I am going to introduce this cube mosaic அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய க்யூப்ஸ் வச்சு ஒரு பிக்சரை ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கு பேர் க்யூப் மொசைக்னு சொல்லி. ஸோ ஐ எம் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ் ஆல் தட். இனி க்யூப் காம்படிஷன்ஸ் எல்லாம் கூட கண்டக்ட் பண்ணலான்றது ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. மைட் பி அப்படியே இருந்தாலும் மைட் பி அவங்க யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு 2 or 3 கியூப்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இப்போ நாங்கள் உங்ககிட்ட வந்து லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ உங்ககிட்ட நாங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் இதை லேர்ன் பண்ணிக்க முடியுமா, இல்லை நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? யூ கேன் லேர்ன் இன் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில். நான் இப்போ ஆல்மோஸ்ட் 175+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதில் ஆல்மோஸ்ட் 150+ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைன் தான். மீதி ஒரு 25% மட்டும்தான் வந்து இங்கே ஆஃப்லைனில் கற்றுட்ருக்காங்க. யூ கேன் லேர்ன் எய்தர் இன் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். சிட்டிங் அட் யுவர் கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம் ஆல்சோ யூ கேன் லேர்ன். சூப்பர், உங்கள் கிட்டேருந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி நீங்கள் இதை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அண்டு இப்போ நீங்கள் ரூபிக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன மாதிரிலாம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபிக்ஸ் கியூப் ட்ரெயினர்ஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். அதுவும் எஸ்பெஷலி சவுத் அண்ட் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதில் வந்து நான் அதில் ஒரு ட்ரெயினர் அப்படின்றப்போ ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அண்ட் தட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ் ஃபார் மீ. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ரூபிக்ஸ் கியூப் அப்படின்றது என்னன்றது நிறைய பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக தெரியலை. ஸோ அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னன்றது புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணவே நம்மளால் முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இட் வாஸ் ஹியூஜ் ஃபார் மீ. அண்டு இப்போ ஒருத்தவங்க புதுசாக ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு விமன் அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட ஒரு பிஸ்னஸ் அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப். எது பண்ணாலும் நம்ம மேலே நமக்கே ஒரு பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது கண்டிப்பாக முடியாதுன்னு நம்மளை சுற்றி இருக்கவங்க எவ்வளோ பேர் எத்தனை விஷயங்களை சொன்னாலும் கண்டிப்பாக முடியும், அதை சக்ஸஸ் பண்ண முடியுன்றதை நம்ம பிலீவ் பண்ணணும். அண்ட் தி நெக்ஸ்ட் திங் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணாமே அது முடியுமா முடியாதான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ எதையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சொல்லணும். அண்ட் த செகண்ட் திங் இஸ் பிலீவ் இன் யோர் செல்ஃப் till the last. Thank you so much for your advice ma'am. கண்டிப்பாக எல்லா உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இதை நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரைட் அகாடமியோட உங்களோட ஃபியூச்சர் விஷன் என்ன மேம்? பிரைட் அகாடமிஸ் ஃபியூச்சர் விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் அ ப்ராப்பர் அகாடமி ஃபார் கிட்ஸ் சென்டர். எல்லா கிளாஸஸ்லையுமே வந்து நல்லா அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ எஜுகேஷன் ஃபீல்டில் நம்ம இதில் நல்லா எக்ஸல் ஆகணும் அப்படின்னா எஸ்பெஷலி என்னுடைய நீஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ரூபிக்ஸ் கியூப்ன்றது ரூபிக்ஸ் கியூப் அப்படின்னு சொன்னாலே என் பேர் ஞாபகம் வரணும் அப்படின்றது. இப்போ சேலமில் நம்ம ரீச் ஆகிருக்கோம், அடுத்தது தமிழ்நாடு லெவலில் ரீச் ஆகணும், நெக்ஸ்ட் டு த நேஷ்னல் லெவல் ரீச் ஆகணுன்றது தான் என்னுடைய விஷன். ஃபைனலி ஒன் லாஸ்ட் கொஸ்டின் மேம். ஸோ இப்போ உங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணோன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது மேம்? என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பிரைட் அகாடமி ஆன்லைன் அப்படின்றது. ஸோ எந்த டீட்டெயில்ஸ் வேணுனாலும் அதில் செக் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் யூ கேன் காண்டாக்ட் மீ த்ரூ தட் நம்பர் கிவன் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி. இல்லை இன்ஸ்டாலேயே கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஐ கெட் பேக் டு யூ. இதே ஆஃப்லைனில் கற்றுக்கணும் அப்படின்னா சேலம் வின்சென்ட் கிருப்பா ஹாஸ்பிட்டலுக்கு நியரில் தான் நாங்கள் லொக்கேட் ஆகிருக்கோம், அங்கே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம் எங்களோட இந்த எபிசோடில் ஜாயின் பண்ணதுக்கு அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு இன்ஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனரோட உங்களை நான் எல்லாம் மீட் பண்ணுறேன். இது தொழில் டாக்ஸ் presented by பிஸ்னஸ் இன் சேலம்.